ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷார் பேசுகிறேன், சண்முகம் பேசுகிறேன். இன்றைக்கி லைனிங் சுடிதார் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஸ்டார் நெக் வச்சு பார்டர் வைக்கணும். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லைனிங் சுடிதார் டாப் எடுத்து வச்சுருக்கோம். இது ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப் துணியில் ஒன்றில் தையல் எப்படி இருக்குன்னு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்டர் வைக்க போகிறோம். இது வந்து ஸ்லீவ் அப்படியே அடித்து திருப்பிக்கலாம் ஓரமாக. இப்போ இந்த ஸ்லீவ் அதேமாதிரி அடித்து திருப்பிக்கலாம். அப்படியே இதை திருப்பி இந்த அளவு அப்படியே ஓரத்தையில் இல்லை ஒரு இடத்தையில போட்டு விட்டுருங்க. ஏன்னா இதில் பார்டர் வந்துடும். அப்படியே இதில் ரஃப்பாக ஒரு தையல் ஓரமாக போட்டுடலாம். இந்த ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு இடத்தையில் போட்டுக்கலாம். அப்படியே அப்படியே லைனிங் வச்சு ஒரு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இதில் தான் பார்டர் வைக்கணும். இந்த கலர் த்ரெட்டு போடும்போது மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கை வந்து வரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பேக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த லைனிங் வந்து இப்படி ஒரு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடித்து ஸ்டிச் போட்டுடலாம். இந்த அளவு அப்படியே ஒரே அளவு வர மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவு அப்படியே திருப்பிட்டு இதுக்கு மேலே இந்த சேம் பீஸ் இருக்கீங்களா அப்படியே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த நெக்கிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து அப்படியே ஓரமாக தையல் போட்டு வந்துடலாம். இந்த அளவு அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது சும்மா ரஃப்பான தையல் தான். இது நீங்கள் மிஷினில் பெரிய தையல் வேணால் கூட வச்சு போட்டுக்கலாம். இந்த லைனிங்கும் இந்த பிசும் அப்படியே ஒரே அளவு வச்சு
தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே ரெண்டும் சேமாக வர மாதிரி அளவுக்கு தையல் அடிச்சிடலாம். அப்படியே இப்போ இதுக்கு வந்து ப்ளவுஸுக்கு கொடுப்போம் இல்லைங்களா, பேக் நெக்குக்கு அந்தமாரி மெலிசாக ஒரு 1/4 இன்ச்சு பட்டை கொடுத்துக்கலாம். இந்தமாரி ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் இருந்தால் லைனிங்லேயே கொடுத்துக்கலாம். அப்படி லைனிங் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பீஸ் கூட கொடுத்துக்கலாம். இல்லை லைனிங் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த லைனிங்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் தான் நம்மளுக்கு வேணும். இதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அப்படியே பிடிச்சிட்டு வந்துடலாம். ப்ளவுஸுக்கு கழுத்து பீஸ் கொடுப்போம் இல்லையா, அதேமாதிரி தான் பேக்கில் கொடுக்க போகிறோம். அப்படியே இந்த அளவு வந்து அங்கங்கே அர்க்கத் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ரவுண்டு ஷேப் வந்து திரும்பும். இதுக்கப்புறம் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு பட்டை வர மாதிரி இந்த அளவு மடிச்சுட்டு பிசுரை மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குங்க இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டார் நெக்கு தான் பார்டர் வைக்க போகிறோம். நம்மளுக்கு ஸ்டிப்புக்கு வேணால் ஒரு லைனிங் வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா பார்டர் வரும்போது அதுவே கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்மளுக்கு லைனிங் இந்தமாதிரி பீஸ் இருந்ததுன்னா இதில் ஒரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இதை வந்து அப்படியே ரப்பாக வச்சு ஒரு தையல் அடிச்சிடலாம். கேன்வாஸ் வேணாலும் நம்ம கேன்வாஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பார்டர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனால் கேன்வாஸ் தேவைப்படாது. இப்போ இந்த நெக்கை வந்து இந்த சேம் பீஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இந்தளவு உள்ள வெளியே இருக்கும். நம்ம வந்து உள் சைடு தான் அடித்து திருப்பணும். இப்படி திருப்பும்போது வெளியில் வந்துடும். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வச்சு பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அப்படி ஒரே அளவு வச்சு தையல் போட்டுக்கலாம்.
இந்தளவு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப்பில் ஒரு அர்க்காத், மொத்தமே ஒரு 3 அர்க்காத் போதும். இந்த இங்கே எங்கெங்கெல்லாம் பெண்டு வருதோ அங்கே மட்டும். இப்போ வந்து அப்படியே இதை வந்து லைனிங் வந்து வெளியில் வர மாரி திருப்பிக்கலாம். இப்போ இதில் ஒரு தையல் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து அந்த துணியில் வர ஸ்டிக்கரு, அது எப்படி பண்ணாலும் போக மாட்டேது. இதுக்கு வந்து பார்ட்ரு வச்சா அது மறைஞ்சிடும். இப்போ நெக்கு இந்த அளவு அடித்து திருப்பியாச்சு. இப்போ லைனிங் வந்து மடித்து தைச்சிக்கலாம். இந்த அளவு இருக்கு இல்லையா, பேக்கில் மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு, அந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரே ஈவனாக ஒரு தையல் அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். இப்போ வந்து லைனிங் வச்சு டாப்போட அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மேலே ஷோல்டர்லேருந்து வச்சு லைனிங் தான் நம்மளுக்கு கரெக்டான சைஸு. மீதி இந்த ஒரிஜினல் எக்ஸ்ட்ரா வந்துன்னா நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு நீட்டாக வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசர்லாம் அப்படியே சைடில் லைட்டாக இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ரெண்டுத்தையும் ஒரே அளவு வர அளவுக்கு அப்படியே கட் பண்ணி இது சைஸ் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த சைஸ் இருக்கு இல்லையா, ஒரு 1/4 இன்ச் பெருசாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு சைடு தைக்கிற இருக்காது. இப்போ இதில் இங்கே டாப்பு கீழேயும் பார்டர் வைக்க போகிறோம். மெல்லிசாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு கீழே மடித்து தைச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ இந்த கலர் பார்டர் தான் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால இதே கலர் சேம் த்ரெட்டு போட்டுக்கலாம். அப்படியே த்ரெட்டு வந்து மேலே ஒரு முடிச்சு போட்டு இந்த அளவு ஊசி வழி அப்படியே ஈத்துக்கலாம். உங்களுக்கு கட் ஆகாமல் அப்படியே வந்துடும். இந்த அளவு வந்துடுங்களா, இந்த அளவு அப்படியே வந்துடும். மறுபடியும் கோக்க வேண்டியதில்லை. இப்போ இதில் வந்து பார்டர் வச்சுக்கலாம். நம்ம இந்தளவு மடித்து தையல் போட்டும் வைக்கலாம், நீங்கள் அப்படியே வேணாலும் வைக்கலாம்.
இதை வந்து நம்ம இப்போ அப்படியே வைக்க போகிறோம். இந்த பார்டர் கொஞ்சமாக அப்படி பைப்பிங் வர மாரி வச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் அடிச்சிடுங்க. இந்த அளவு மெலிசாக அப்படியே வச்சிடலாம். அப்படியே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த அளவு போட்டு மறுபடியும் இங்கே மடித்து ஒரு தையல் அடிச்சிடலாம். இந்த அளவுக்கு இந்த பார்டர் எந்த அளவு இருக்கோ அப்படியே ஓரமாக மடித்து ஒரு தையல் அடிச்சு. எப்படி உங்களுக்கு இந்த அளவு மடிக்க முடியல கூட ஃபஸ்ட்லேயே அந்த பிசுரை மடித்து ஒரு தையல் அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மேலே பார்டர் வைக்க ஈஸியாக வச்சிடலாம். உங்களுக்கு நீங்கள் பழகிட்டிங்கன்னா இந்தமாரி வைக்கலாம். புதுசாக தைக்கும்போது ஒரு தையல் போட்டுடலாம். அதுக்கு மேலே கீழே பார்டர் வச்சாச்சு. இப்போ வந்து சிலுவுக்கு பார்டர் வச்சுக்கலாம். இந்த அளவு சிலுவு ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லையா, இதில் வந்து பார்டர் வச்சிடலாம். அங்கே கீழே வச்ச அளவுக்கு பைப்பிங் வர மாதிரி இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்படி எக்ஸ்ட்ரா வர பார்டரை கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வச்சாச்சு. அடுத்தது இந்த ஸ்லீவ் வச்சுக்கலாம். இந்த அளவு அப்படியே பைப்பிங் வந்து ஓரமாக வர அளவுக்கு அப்படியே வச்சு ஒரு தையல் அடிச்சிருங்க. இந்த அளவு வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு தையல் அடிச்சிருங்க. இந்த அளவு ரெடி பண்ணியாச்சு. அதேமாதிரி இந்த கைக்கு இந்த அளவு பார்டர் வச்சுட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க. ரெண்டு சிலுவுக்கும் ஒரே அளவுக்கு தான் வைக்கணும். அதில் சின்னதை வச்சுட்டு இதில் பெரிய சைஸ் வைக்கக்கூடாது. அப்போ தான் ரெண்டு கை பார்க்கும்போது ஒரே அளவாக தெரியும். இப்போ பார்டர் வச்சு முடிச்சாச்சு. இந்த ரெண்டு கையும் ஒரே சைஸ் இருக்கான்னு இந்த அளவு மடிச்சிடுங்க. இப்படி எக்ஸ்ட்ரா வரதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதான் நம்மளுக்கு சென்டர் இருக்காது. இப்போ இதுவும் மடிச்சிடலாம். இந்த அளவு மடிச்சாச்சு. இப்போ ரெண்டு ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுத்தது நெக்குக்கு வந்து பார்டர் வைக்கணும். பார்டர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது பத்தாது, நம்மளுக்கு பேண்ட் துணியிலே இருக்குது. அதிலே நம்ம பார்டர் வச்சுக்கலாம்.
இதாக இருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம நெக்குக்கு வைக்கும்போது மட்டும் சின்னதாக வச்சா போதும், இந்த சைஸுக்கு போதும். இது வந்து நம்ம மடித்து ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கலாம், பெரிய தையல் வெட்டி போட்டுக்கலாம். இந்த பார்டர் வச்சுட்டு இந்த தையல் நம்ம பிரிச்சுக்கலாம். நெக்குக்கு வைக்கும்போது மட்டும் 1 இன்ச்சு அகலம் வச்சாலே போதும். ரொம்ப பெருசாக பட்டையாக இருந்தால் அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு தேவை 1 இன்ச்சு அகலம் தான் போதும். இப்போ இதுக்கு மேலே அப்படியே நம்ம பார்டர் வச்சிடலாம். இப்போ நம்ம ரஃப்பாக தான் ஒரு தையல் வச்சு இந்த தையல் பார்டர் வச்சுட்டு இந்த தையலை பிரிச்சுடுவோம். இது வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வரமாட்டுது. இங்கே வந்து அப்படியே இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா ஸ்டார் நெக்கில், இங்கே வந்து அப்படியே சின்னதாக ஒரு ப்ளீட் கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு, இந்த அளவு இப்படி ப்ளீட் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்டர் வந்து அப்படியே நல்லா நேராக இருக்கும். இந்த ப்ளீட் வைக்காமல் வச்சா இங்கே சரி வராது, அதுக்காக சின்னதாக ஒரு ப்ளீட் அப்படியே நிறுத்திட்டு இந்த அளவு மிஷினை திருப்பிடுங்க. இந்த அளவுக்கு இந்த ஷேப்புக்கு அப்படியே வந்துடும். இதை அப்படியே நிறுத்திட்டு நூல் கோத்தாச்சு. இப்போ அப்படியே வருது. எவ்வளோ ஓரமாக வந்து அந்த கீழே இருக்க சேம் பீஸ் வந்து தெரியக்கூடாது பார்டர் வைக்கும்போது. அதே மாதிரி இங்கே நிறுத்திட்டு இங்கே ஒரு மெல்லிஸான ஒரு வீணு, அந்த வீ வச்சா தான் அங்கே வந்து பார்டர் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த அளவு வச்சு அப்படியே இந்த அளவுக்கு திருப்பிக்கலாம். இந்த வீல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட், இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி இதில் ஒரு தையல் போட்டுடலாம். இந்த அளவு அப்படியே அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. அதேமாதிரி இந்த நேராக ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்து நிறுத்திட்டு இந்த வி மாரி ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே ஒரு தையல். இப்போ அப்படியே நிறுத்திட்டு வந்துட்டு இப்போ பார்டர் வச்சு முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் பண்ணுற இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். இது ரஃப்பாக தான் சும்மா பெரிய தையல் தான் வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம அப்புறமா கூட பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 நெக்கு இப்படி மடிச்சுட்டு ஒரே சைஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுலாம் லைட்டாக வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயும் பார்டர் வச்சாச்சு, நெக்குக்கு பார்டர் வச்சாச்சு. இப்போ வந்து த்ரெட்டை மாற்றிக்கலாம். மீதிலாம் அதே கலர் த்ரெட்டு போடணும், அதுக்காக இந்த த்ரெட்டை மாற்றிக்கலாம். இப்போ வந்து பேக்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க இல்லையா,
இந்த அளவுக்கு வச்சு ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த அளவு வச்சு அப்படியே இங்கே ஷோல்டர் ரெண்டும் ஒரே அளவு வர அளவுக்கு இந்த வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, கழுத்து பீஸு பேக்கை வந்து அப்படியே இப்படி ஒரு மடிச்சுட்டு வச்சிட வேண்டியதான். இப்போ அப்படியே இந்த பக்கம் தைச்சிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு டிச் போட்டுக்கலாம். ஏன்னா டபுள் தையல் போடும்போது உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கும், அதுக்காக டபுள் தையல் போடுறோம். மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே டபுள் தையல் தான் இருக்கும். இப்போ இந்த அளவு அப்படியே திருப்பிக்கலாம். இந்த அளவுக்கு திருப்பிட்டு நம்ம வந்து பேக்கை மட்டும் வச்சு மிஷினில் தையல் வச்சுக்கலாம். இந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே அட்டாச் பண்ணிவிடுங்க. இந்த அளவு வச்சு அப்படியே ஓரமாக இந்த அளவுக்கு அப்படியே தையல் போட்டுருங்க பேக் நெக்கு. அப்படியே இந்த அளவுக்கு நூல் கோத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சு அடுத்தது சிலுவை ஏற்றிக்கலாம். 2 சிலுவை எடுத்துருக்குங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கவர் தட்டு எடுத்து வச்சுருங்களா, அர்க்காத்து போட்டுருப்போம், அதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். பேக் சைடு வந்து இந்த அர்க்காத்து இல்லாத சைடு வந்துடணும். இங்கே சென்டர் வந்து இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வந்துடணும். இதிலேருந்து வச்சு 2 சிலுவையும் ஒரே அளவு இருக்குது, அப்படியே வச்சு நம்ம அந்த மெரிய அளவுக்கு வச்சு தைச்சிக்கலாம். இந்த சிலுவை ஏற்றும்போது சிலுவையும் இருக்கக்கூடாது, கீழே இருக்க ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே அந்த சிலுவை எந்த அளவுக்கு அப்படியே வச்சு ஒரு தையல் அடிச்சிடலாம். இந்த அளவு வச்சு அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிச்சு அப்படியே திருப்பி இதுக்கு மேலே ஒரு தையல் அடிச்சிடலாம். இப்போ இந்த சிலுவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு அப்படியே இந்த மெதிய அளவுக்கு ஒரு தையல் வச்சுருவாங்க. இந்த அளவு அப்படி தையல் போட்டு வந்தாச்சு. வந்து திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 சிலையும் ஒரே அளவு வர அளவுக்கு மடிச்சிருங்க. இப்படி இந்த 2 சிலையும் இப்படி ஒன்றா மடிச்சுட்டு ஸ்லீவ் சுற்றளவு டேப் இருக்குங்களே, நம்மளுக்கு டேப்பால் அளந்து வச்சுக்கலாம்.
தெளிவு சுற்றல் வந்து 16 இன்ச்சு. அப்படியே 16 வச்சு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த 2 ஜாயிண்ட்டும் ஒரே அளவுக்கு வர அளவுக்கு அப்படியே இந்த அளவு அந்த அறுக்காத மேலே தையல் போட்டு வந்துடுங்க. அந்த அறுக்காதோட நிறுத்திட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. மறுபடியும் திருப்பி இன்னொரு தையல். மொத்தம் சைடில் 3 தையல் வரும். நம்ம உங்களுக்கு தேவையான 2 தையல் போதுன்னா கூட 2 தையலோட நிப்பாட்டிக்கலாம். 3 தையல் போட்டால் லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் 3 தையல் அடிக்கிறோம். ஏன்னா கடைக்கு எடுத்துனாலும் கூட அவங்களே வீட்டிலே கூட பிரிச்சுக்கலாம் அந்த தையல். அதுக்காக எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறது வந்து நல்லது. இப்போ அதேமாரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2 ஸ்லீவ் அப்படியே ஒன்றா வச்சுட்டு கை சுற்றலை வந்து 16 இன்ச்சு. இந்த அளவு வச்சு இந்த 2 அர்க்கத்தை ஒரே அளவு வச்சுட்டு இந்த அளவு அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த சைடுக்கு அறுக்காத்து வரைக்கும் நிறுத்திட்டு அதிலேருந்து சைடு சில்ட்டு வந்துடும். நம்ம இப்படி திருப்பி இதில் தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் திருப்பி வந்து இன்னொரு தையல். இப்போ இதிலேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அப்படியே சைடு வந்து சைடு சில்ட்டு மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சைடு சில்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மடிப்பு அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். 1/2 இன்ச்சுக்கு மேலே பெருசாக வரக்கூடாது. சைடு சில்ட்டு கரெக்டாக 1/2 இன்ச் அது அளவு மடிச்சுட்டு அப்படியே நேராக ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. பெண்டுலாம் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக சைடு கட்டு மேலே வரைக்கும் அப்படியே நிறுத்திட்டு அதுக்கு சைடு கட்டில் ஒரு 1/4 இன்ச்சு மேலே நிறுத்திட்டு அப்படியே இந்த பக்கம் அதே அளவு மடிச்சுக்கலாம். இப்போ திருப்பிட்டு அதே ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு அப்படியே தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இப்படி திருப்பிட்டு அப்படி ஒரு வாரத்தையில் ஒன்று போட்டுடலாம். பேக்கில் வந்து இந்தமாரி கை கொடுத்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து தையல் அப்படி பார்க்கறதுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அப்படி எவ்வளோ நேராக இருக்கும் அந்த அளவு சைடு கட்டு நேராக வந்துடும். அதுக்காக தான் இந்த துணி இந்த பின்னாடி கை கொடுத்து தைக்கிறது. சைடு கிட்ட அடிச்சாச்சு. இப்போ அடுத்த அந்த பக்கம் அடிச்சுக்கலாம். இப்போ சைடு சில்ட்டும் அடிச்சுக்கலாம். அந்த பக்கம் அடித்த அளவுக்கு இதே அளவு 1/2 இன்ச்சு வச்சு இந்த அளவு மடித்து அப்படியே நீட்டாக ஒரு தையல்
அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக வர அளவுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. இந்த அளவு அப்படியே மடிச்சுட்டு இந்த அளவு அப்படியே ஒரு தையல் போட்டு வாங்க. அந்த அளவு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு தையல் அடிச்சிடலாம். இப்போ அப்படியே திருப்பி ஒரு ஓர தையல் போட்டுடலாம். இந்த ஓர தையல் வந்து ஒரே ஓரம்னா அதே அளவு வர மாதிரி போடுங்க. ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடத்துல பெருசாக அந்த மாதிரி வராத அளவுக்கு இந்த அளவு பின்னாடி இந்த மாதிரி கை கொடுத்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து தையல் வந்து அப்படியே நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பின்னாடி கை கொடுத்து தைக்கிறது. இப்போ திருப்பி அப்படியே ஒரு தையல் அடிச்சிடுங்க. இப்போ வந்து பேக்கில் மடிச்சுக்கலாம். இந்த 2 சைடு சில்ட்டு வந்து ஒரே அளவு வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவு பெருசாக வருதோ இந்த அளவு மடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதேமாதிரி இந்த 2 பக்கம் பார்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே அளவு வச்சுட்டு நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இந்த அளவு தான் மடிக்கணும். இப்போ வந்து நம்ம பேக்கை மடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்டர் வச்சு இல்லைங்களா, பேக்கில் மட்டும் மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மெல்லிஸாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இதே அளவு மடிச்சுக்கலாம். நூல் காலையாச்சு, நம்ம நூல் சுற்றி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவு பாபின் இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த அளவு சுற்றிட்டு அப்படியே மிஷினில் வந்து பாபின் சுற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் மட்டும்தான் நம்மளுக்கு நூல் தேவைப்படுது. இப்போ வந்து பாபின் போட்டுக்கலாம். மறுபடியும் நூல் கோர்த்து போட்டுக்கலாம். இப்போ ஆரம்பத்துலேருந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் போட்டால் எங்களுக்கு தெரியும், அதுக்காக ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாப் திருப்பி நெக்கு திருப்பி கீழே வந்து இந்த அளவு பார்டர் வச்சாச்சு. டாப்பு கீழே அடுத்து சில்விக் பார்டர் வச்சாச்சு. நெக்கு வந்து ஸ்டார் நெக் வச்சு பார்டர் வச்சுருக்கு. சுடிதார் தச்சு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.